துர்வாசர் யாகத்தோட பலனை யாருக்கு கொடுக்கற முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதையும், அதனால ஏற்பட போற விளைவுகளை பத்தி சிவன் துர்வாசருக்கு குறிப்பா சொன்னதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல துர்வாசர் வரத்தை யாருக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்க ஒரு உஷானாவும் அந்தகனும் அவங்களுக்கு தான் கொடுக்க போறாரு அப்படின்னு முழு நம்பிக்கையோட இருக்காங்க. துர்வாசரும் யாகத்தோட பலனை தேவர்களுக்கு நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்ல கோபத்துல குரு உஷானா சத்தம் போடுறாரு. நீங்க பண்றது அநீதி. பார்வதி இந்த யாகத்தை ஆசீர்வாதம் பண்ணனால தேவர்களுக்கு கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதும் அது கிடையாது. அந்தகனோட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அசுரர்கள் இதுக்கு தகுதி இல்லாதவங்க, அவங்களுக்கு பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் பார்த்து சொல்றாரு, நீங்க தேவேந்திரன் அனுப்புங்க, சக்தியை வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அந்தகனும் கோவப்படுறான். சிவன் மனசுக்குள்ள நாராயணன் கிட்ட சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்க நாராயணனும் நடக்க போற விபரீதத்தை தடுக்கிறதுக்கு என்னாலான கடைசி முயற்சி நான் பண்றேன், அதுலயும் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறமேல் நமக்கு வழிகாட்ட வேண்டியது மகாகாளி தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவரும் பதில் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. அடுத்த காட்சியில தேவர்களும் தேவேந்திரனும் வந்துட்டு இருக்க வழியில போய் நாராயணன் நிக்கவும் அவங்களும் அவரை வணங்குறாங்க. யாகத்துக்கு போயிருந்தீங்களே, அங்க என்ன ஆச்சு அப்படின்னு தேவேந்திரன் ஆர்வமா கேட்கறான். அந்த சக்தி தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு சமைச்சிட்டாரா இல்ல அதை அசுரர்களுக்கு கொடுக்க போறாரா அப்படின்னு கேட்டதும், இல்ல தேவேந்திரா, தேவர்களான நீங்க இல்லாம அந்த யாகம் முழுமை பெறாது, எந்த ஆயுதமும் கிடைக்காது. அதோட துர்வாசரும் அந்த சக்தியை அசுரர்களுக்கு கொடுக்கல அப்படின்னதும், நீங்க சொல்றதை பார்த்தா அந்த சக்தி தேவர்களுக்கு தான் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்றான். அவரும் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையசிக்க ரொம்ப சந்தோஷமாயிடா. இருந்தாலும் அவர் ரொம்ப கவலையில் இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், அந்த சக்தியை தேவர்களுக்கு கொடுக்கறதுக்கு துர்வாசர் சம்மதிச்சிட்டாரு. ஆனாலும் தேவர்கள் சார்பா நீங்க தான் அந்த சக்தி போய் வாங்கிக்கணும் அப்படின்னதும், இதை தெரிஞ்சதாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் சந்தோஷமா சிரிக்க, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் தரேன். துர்வாசரோட கோபத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால கவனமா கேளுங்க. அந்த சக்தியை நீங்க வாங்கும் போது துர்வாசர் முனிவர் முன்னாடி உங்க மனசுல எந்த நொடியில என்ன வேணாலும் வரலாம், அதனால எச்சரிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே அப்படிங்கிறான் தேவேந்திரன். அதாவது நீங்க துர்வாசர் கூட பேச போற உரையாடல் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த சக்தி நல்ல செய்யுமா இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்க போகுது. அதனால நான் உங்களை எச்சரிக்கிறேன், அவர் கூட பேசும்போது நீங்க தாழ்மையோட பேசுங்க. தேவர்களோட மன்னனா போக வேண்டாம், யாசகனா போய் அவர்கிட்ட அந்த யாகத்தோட பலனை வாங்குங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு. எச்சரிக்கை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க சொன்ன கட்டளைப்படியே நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நாராயணன் கவலையோட மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இதை மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும், நம்ம செய்ய வேண்டிய செயலை செஞ்சுட்டோம், இனிமே பலனுக்காக காத்திருக்கத்தான் வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சிவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு சிவனும், நீங்க சொன்னது சரிதான், படைப்பவனும் காப்பவனும் மகா காளியோட விருப்பத்துக்கு முன்னாடி நம்ம சமர்ப்பிச்சு தான் ஆகணும், அதே மாதிரி அவங்களோட வழிகாட்டுதலுக்காக நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நாராயணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பார்வதி அந்தகன் கிட்ட, துர்வாசரோட கோபத்துல இருந்து இப்ப நான் அவனை காப்பாத்திட்டேன், ஆனா ஒருத்தனோட செயல் தான் அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும், அதனால நீ உன்னோட வார்த்தைகளையும் உன்னோட செயல்களையும் நீ கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கணும். இல்ல இருந்து அம்பு வெளியே வந்துச்சுன்னா அதை திரும்ப வாங்க முடியாது. அதே மாதிரி தான் நீ சொன்ன வார்த்தைகளும் உன்னால் திரும்ப வாங்கிக்க முடியாது. நீ சொல்ற வார்த்தைகள் தான் உனக்கு அன்பையும் மரியாதையும் சம்பாதிச்சு கொடுக்கும். ஒரு மரம் கனிகளால தாழ்ந்ததுன்னா அதோட மதிப்பு அதிகமாகும். பணிவா இருக்கிறதா வெற்றிக்கும் ஆதாரம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோப்பா, நான் சொல்றது புரியுதா அப்படின்னு ரொம்ப பொறுமையா அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் சந்தோஷமா தலையசைக்க, உன்னோட அன்னை சொன்ன வார்த்தைகளை ஞாபகத்துல வச்சுக்கோ, இன்னைக்கு வேணா உன்னோட அன்னை முனிவரோட கோபத்துல இருந்து உன்னை காப்பாத்திருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல உன்னோட செயல்களையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்தி ஆகும் அப்படின்னு சொல்ல, இதை அந்தகன் ரொம்ப வேண்டா வெறுப்பா கேட்டுட்டு இருக்கான். அவர்கிட்ட பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரி பார்வதிட்ட கேட்கறான். நான் இருக்க இடத்துக்கு வரமாட்டீங்களாமா அப்படின்னு கேட்டதும், எனக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசைதான்ப்பா, ஆனா நீ இப்ப பயிற்சியில இருக்க இல்லையா, நான் அங்க வர்றது சரியா இருக்காது, கூடி சீக்கிரமே நீ உன்னோட பயிற்சி முடிச்சுட்டு வரேன்னு நான் நம்புறேன் அப்படிங்க அவனும் தலையசிக்கிறான். என்ன சொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி சிவனை அவனை பார்த்துட்டே இருக்க, ஒரு உஷானா, ஒரு தாய் தான் தன்னோட குழந்தைக்கு நல்வழி காட்டணும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டீங்க, தாய்க்கு நிகர அவளே தான், அந்தகனுக்கு நல்வழி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்தகனை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அந்தகன் அங்க இருந்து கிளம்புறதுக்கு மனசு இல்லாம கிளம்புறான். அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. பார்வதி சிவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஒரு பெரிய துன்பம் நடக்காம தடுக்கப்பட்டுருச்சு, இல்லைன்னா ஒரு முனிவரோட தவத்துக்கும் தாயோட அன்புக்கும் இடையில போர் நிகழ்ந்திருக்கும், அதனால பெரிய பிரச்சனைகளும் வந்திருக்கும். அந்தகனும் துர்வாசரோட சாபத்துக்கோ கோபத்துக்கோ ஆளாகி இருப்பான். சரியான நேரத்துல நீங்க அங்க வந்ததுனால எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சது, அசம்பாவிதம் எதுவும் நடக்காம. அதோட லட்சுமி கூட நான் பார்த்தேன், அவங்க இந்த யாக சம்பந்தமா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்ப நான் கொடுத்த வரம் கூட அவங்களுக்கும் உதவிகரமா இருக்கும் இல்லையா, அவங்க தான் செல்வம், அவங்க தான் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லா வளங்களும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல, சிவனும் யோசனையோட தலையசிச்சுட்டு இருக்காரு. பார்வதியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. சிவன் சொல்றாரு, அக்னியோட வெப்பம் இல்லை அப்படின்னா மண்பானை செய்ய முடியாது, தியாகம் எதுவும் செய்யாம யாகமும் முழுமை பெறாது, அந்த தியாகம் செய்யறதுக்கான நேரமும் நெருங்கிருச்சு, அமிர்தம் வேணும்னா அது கூட வரக்கூடிய விஷயத்தையும் எதிர்கொண்டாகணும் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.